இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்ட 61 தமிழக மீனவர்களை விடுவிக்க தூதரக ரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தல். அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடன் வேலை உறுதி திட்ட நாட்கள் 150 உயர்த்தப்படும் என எடப்பாடி பழனிசாமி வாக்குறுதி. பொங்கலுக்கு 5000 ரூபாய் வழங்க வேண்டும் என மீண்டும் வலியுறுத்தல். 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற ஊழியர்களுக்கு அதிமுக அரசு வந்த பிறகு 125 நாட்களை 150 உயர்த்தப்படும். திரு ஸ்டாலின் அவர்களே, குடும்ப அட்டைக்கு தைப்பொங்கல் என்று 5000 ரூபாய் வழங்குங்கள் என்று இந்த நேரத்திலே நான் கோரிக்கை வைக்கின்றேன். வரிகளை உயர்த்தியதால் வருவாய் அதிகரித்தும் திமுக அரசு அதிக கடன் வாங்குகிறது. தமிழ்நாடு 5.5 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கியுள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. வருவாய் உயர்ந்திருக்கிறது, ஜிஎஸ்டி வருவாய் உயர்ந்து விட்டது, கலால் வரி உயர்ந்து விட்டது, பத்திரப்பதிவு வரி உயர்ந்து விட்டது, ரோட் டாக்ஸ் உயர்ந்து விட்டது. இவ்வளவு வரி உயர்ந்து வருமானம் அதிகரித்து கடன் வாங்கிட்டு இருக்கிறாங்க. சுமார் 5 லட்சம் கோடி கடன் வாங்கி இருக்கிறாங்க. பொங்கல் முடிந்தவுடன் தமிழ்நாடு முழுவதும் தேமுதிக சார்பில் விருப்ப மனு வாங்கப்படும். விஜயகாந்த் நினைவிடத்தில் மௌன விரதத்தை விடுத்துக் கொண்ட பின்னர் பிரேமலதா பேட்டி. ஆட்சியில் பங்கு கேட்கும் காங்கிரஸ் பிசிக கூட்டணியில் தொடர்வார்களா என நயினார் நாகேந்திரன் கேள்வி. கூட்டணி பலமாக இருப்பது போன்று திமுக மாயை ஏற்படுத்தி வருவதாக விமர்சனம். இந்தியா கூட்டணி வலுவாக உள்ளது, யாரும் சிதைக்க முடியாது. தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை பேட்டி. கூட்டணி குறித்து எந்த முடிவும் இதுவரை எடுக்கவில்லை என டிடிவி தினகரன் பேட்டி. கூட்டணிக்கு தலைமை தாங்கும் கட்சிகள் எங்களுடன் பேசுவது உண்மை எனவும் விளக்கம். பொங்கலுக்குள் இன்னும் பல முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் தாவேகவில் இணைவார்கள். தாவேக தலைமை நிர்வாக குழு ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் பரபரப்பு பேட்டி. ஈரோட்டில் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் சார்பில் பிரம்மாண்ட மாநாடு. விவசாயிகளின் அனைத்து கடன்களையும் தள்ளுபடி செய்ய வேண்டும் என முழக்கம். பான் கார்டுடன் ஆதார் அட்டையை இணைக்க வரும் 31ஆம் தேதிதான் கடைசி நாள். இணைக்க தவறினால் வருமான வரி செலுத்துதல், பண பரிமாற்றம் உள்ளிட்டவற்றை சந்திக்க நேரிடும் என மத்திய அரசு எச்சரிக்கை. காங்கிரஸ் என்பது வெறும் கட்சிகளில் இந்தியாவின் ஆன்மாவாக திகழ்கிறது. காங்கிரசின் 140வது ஆண்டு தினத்தை ஒட்டி சமூக வலைதளத்தில் ராகுல் காந்தி பதிவு. உதவி பேராசிரியர் தேர்வில் அரசை பாராட்டி எழுதாதவர்களை தேர்வு செய்ய மாட்டார்கள் என சீமான் விமர்சனம். தனியாரிடமிருந்து பேருந்தை வாடகைக்கு எடுத்து இயக்குவது தமிழக அரசுக்கு அவமானம் எனவும் கடும் தாக்கு. முதல்வரின் காலை உணவு திட்டம் எப்படி, அது எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு? இப்போ நான் தாக்கத்தை ஏற்படுத்தலை, அது சரியில்லைன்னா நீங்கள் என்னைய தேர்ச்சி பெற வைக்க மாட்டீங்க, வேலைக்கு தேர்வும் பண்ண மாட்டீங்க. எப்படிப்பட்ட இது பாருங்க. ஒரு தனியார் முதலாளிகிட்ட போய் அரசு பேருந்து வாடகைக்கு எடுக்குதுங்கிறதுக்கு இந்த அரசு இருந்தான்னா செத்தாங்க. நீங்க சொல்லு, இப்படி விட ஒரு கேவலம் இருக்க. தென்காசி மாவட்டம் கடையம் அருகே மலையில் பதுங்கி போலீசாருக்கு டிமிக்கி கொடுத்த பிரபல ரவுடி பாலமுருகன் கைது. பாலமுருகன் நீதிபதி முன் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்த காவல்துறை. திருவாரூர் அருகே விபத்தில் சிக்கி போதிய ரத்தம் கிடைக்காமல் உயிரிழந்த நண்பனின் நினைவு தினம் அனுசரிப்பு. ரத்தம் கிடைக்காமல் யாரும் உயிரிழக்க கூடாது என கூறி 100க்கும் மேற்பட்ட நண்பர்கள் ரத்த தானம் செய்து விழிப்புணர்வு. நீலகிரி அருகே தோடர் பழங்குடியின மக்களின் பாரம்பரிய விழா. பழங்குடி மக்களின் நடனத்தை கண்டு ரசித்த சுற்றுலா பயணிகள். உலகில் சுற்றி பார்க்க உகந்த 26 இடங்களின் பட்டியலில் கேரளாவுக்கு 16வது இடம்.
இந்தியாவிலிருந்து கேரளா மட்டுமே இடம்பெற்றுள்ளதாக ரஃப் கைடின் அறிக்கையில் தகவல். வங்கதேச மாணவர் அமைப்பின் தலைவர் கொலையில் தொடர்புடைய இருவர் இந்தியா தப்பி வந்ததாக கூறுவது அப்பட்டமான பொய். உள்ளூர்வாசிகள் உதவியுடன் மேகாலயா தப்பியதாக டாக்கா போலீஸ் கூறுவதில் எந்த உண்மையும் இல்லை என மேகாலயா காவல்துறை விளக்கம். ராணுவ ஆட்சி அமலில் உள்ள மியான்மரில் 5 ஆண்டுகளுக்கு பிறகு பொதுத் தேர்தல். முக்கிய கட்சிகள் போட்டியிட தடை விதிக்கப்பட்டதால் தேர்தல் முடிவுகள் சட்டப்பூர்வமானதாக இருக்காது என விமர்சகர்கள் கருத்து. அமைதியை உக்ரைன் விரும்பவில்லை என்றால் ராணுவ வழியில் அனைத்து இலக்குகளையும் அடைவோம். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் எச்சரிக்கை. இந்தியா இலங்கை மகளிர் அணிகள் மோதும் 4வது T20 கிரிக்கெட் போட்டி. இலங்கைக்கு 222 ரன்கள் இலக்கு நிர்ணயித்த இந்திய மகளிர் அணி.